திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் திடீரென சாய்ந்த புளிய மரத்தால் இருசக்கர வாகன ஓட்டி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் எப்போதுமே பொதுமக்கள் அதிகமாக நடமாடும் பகுதி. இப்பகுதியில் பள்ளிகள் மற்றும் 2 திரையரங்குகள் செயல்படுகிறது. எனவே அதிகாலை முதல் மாலை வரை அதிகமான போக்குவரத்து என்பது இருக்கக்கூடும். இந்த நிலையில இன்று ரவுண்ட் ரோடு இருக்கக்கூடிய பகுதியில் சுமார் ஒரு 60 to 70 வயது மதிக்கத்தக்க ஒரு புளிய மரம் ஒன்று திடீரென அடியோடு சாய்ந்து கீழே விழுந்தது. இதில் வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த திண்டுக்கல் கிழக்கு ஆரோக்கிய மதத்திற்கு சேர்ந்த குணசேகரன் வயது 50 என்பவர் சிக்கிக்கொண்டு பரிதாபமாக உடல்நசிங் உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடக்கு காவல் நிலைய போலீசார், தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் விரைந்து வந்து மரத்தை இயந்திரங்களை கொண்டு வெட்டி அகற்றினர். மேலும் இறந்த குணசேகரனின் உடலை கைப்பற்றி உடனடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த பகுதி எப்போதும் நடமாட்டம் உள்ள பகுதி என்பதால் திடீரென இந்த சம்பவம் நடந்திருப்பது இப்பகுதியை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இறந்த குணசேகரனுக்கு ஒரு மனைவி, 2 மகன்கள் உள்ளனர். இறந்த குணசேகரன் சென்ட்ரிங் வேலை பார்ப்பதாகவும், சென்ட்ரிங் வேலை பார்ப்பதற்கு ஜாமான்கள் வாங்குவதற்காகவும் முதலில் இவர் வந்ததாகவும், இதற்கு பின்பு அவருக்கு உறவினர் சேவியர் என்பவர் இன்னொரு ஒரு சக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் வந்த சேவியர் சொல்லும் பொழுது திடீரென புளிய மரம் சாய்ந்துள்ளது. நான் பிரேக் போட்டு நிறுத்திவிட்டேன். எனது உறவினர் உள்ளே சிக்கிக் கொண்டார். உள்ளே போய் பார்க்கும்போது திடீரென அவர் இறந்து கிடந்தார் என்ற தகவலையும் தெரிவித்தார். இந்த தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.